ఆంధ్రప్రదేశ్కి ఒక శక్తిగా ఇక్కడికి వచ్చింది. పవన్ కళ్యాణ్ గారు, మీ సుదర్శన స్వాగతం. మీరు మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది. మీరు ఇక్కడికి వచ్చినందుకు నాకు సంతోషంగా ఉంది. నాకే కాదు, తమిళనాడుగా సంతోషంగా ఉన్నది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. So I am really very happy to receive you. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் கார் அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம். அன்னை பகவதி தன் மகன் முருகனுக்கு வேலை கொடுத்து இங்கே உள்ள அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதே போல மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பவன் கல்யாண் அவர்கள் குடும்பத்திற்கும் அவருக்கும் 30 ஆண்டு கால தொடர்பு என்று சொன்னார்கள். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே அனில் ஆண்டனி அவர்கள் இளைஞராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம். அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் நினைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய நாராயண் திருப்பதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதில் உதவிய அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நம் பாரத பிரதமரின் கனவு. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு 10,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. கட்சிகள் 7,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால் 1000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இது கட்சிகள் இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே. அப்படி என்றால் 1000 கோடியை 8 கோடியை வைத்து வகுத்தால்